வணக்கம். வள்ளுவன் தன்னை உலகினிற்கு தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று நாம் பெருமை கொள்வதற்காக வரிகள் தந்தான் பாரதி. அந்த வள்ளுவனின் உயரத்தை வான்முட்ட நிற்கச் செய்யும் இடம் கன்னியாகுமரி. கன்னியாகுமரியில டூரிசம் ஃப்ரெண்ட்லி லோக்கல் என்டர்பிரைசஸ்க்கு ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப் ப்ரோக்ராம் டூரிசம் ஸ்கில் டெவலப்மெண்ட்காக நம்ம பண்ணோம். தமிழ்நாடு ஹோட்டல்ல பண்ணணும். நான் எப்பெல்லாம் கன்னியாகுமரி போனாலும் எனக்கு வள்ளுவர் சிலையை பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காம இருந்தது. ஆனால் இந்த முறை கண்ணாடி பாலத்து மேல நடந்து போய் வள்ளுவர் சிலைக்குள்ளேயும் போக முடிஞ்சது. அதுல உள்ளுக்குள்ள ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் ஒவ்வொரு திருக்குறள் ஒரு சாம்பிளா எழுதி வச்சிருக்காங்க. பிரம்மாண்டமான ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம். இந்த மக்கள் நமக்கு நிறைய கத்துக் கொடுக்கறாங்க. தமிழ்நாட்டிலேயே கல்வி அறிவு அதிகம் உள்ள மாவட்டம் கன்னியாகுமரி. இதுல எல்லா குமரியம்மன் கோவில் இருக்கு, விவேகானந்தர் பாறை இருக்கு, வள்ளுவர் சிலை இருக்கு, இதெல்லாம் நமக்கு தெரியும். தமிழ்நாடு ஹோட்டலுக்குள்ள பாத்தீங்கன்னா மயிலும் முயலும் எப்பயுமே அங்க இருக்கும். எப்பயுமே இந்த இடங்கள்ல மயில் நிறைய இருக்கும். பகல்ல, இரவு நேரத்துல, எல்லா நேரத்துலயும் இருக்கும் மயில் வாகனம். ஒரு அழகான ஒரு ஹோட்டல் பீச்சை ஒட்டி இருக்கு. நான் ரொம்ப நாள் போயிருந்தாலும் இது வரைக்கும் மிஸ் பண்ண ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு ஹோட்டல் கன்னியாகுமரி பக்கத்திலேயே லைட் ஹவுஸ் இருக்குங்க. வெறும் 10 ரூபா டிக்கெட் கொடுத்தீங்கன்னா லைட் ஹவுஸோட உச்சிக்கு போலாம். சூப்பரா இருக்குங்க. ஒரு அல்டிமேட் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லலாம். வெறும் 10 ரூபா டிக்கெட்ல போனீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். மேல இருந்து ஒட்டுமொத்த கன்னியாகுமரியும் பார்க்க முடியும். கொஞ்சம் பயமா தாங்க இருந்தது. நானும் நண்பர் வருணும் அங்க போய் நின்று பார்க்கும் பொழுது கொஞ்சம் ஷாக் ஆயிட்டோம். பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு அழகான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். காத்து பலமா அடிக்குது. மனுஷன் எவ்வளவு நேரம் தான் பயப்படாத மாதிரியே நடிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு அனுபவம். கன்னியாகுமரி போனா நீங்க எல்லாத்தையும் பாருங்க. நிச்சயமா இந்த லைட் ஹவுஸ் எக்ஸ்பீரியன்ஸையும் மிஸ் பண்ணாம பாருங்க. கன்னியாகுமரி மக்கள் மிகவும் ஒரு ஆக்டிவான மக்கள். உங்களை பார்த்ததுல மிக்க மகிழ்ச்சி. நன்றி.